1100 கிபி 1100 தீபாவளியை கொண்டாடியதற்கான வரலாற்று குறிப்புகள்லாம் இருக்குது. கர்நாடகாவில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டில் அந்த சாளுக்கிய மன்னன் தன்னுடைய அவை புலவருக்கு தீபாவளி பரிசு தந்ததாக குறிப்பு இருக்கிறது. அதே போன்று 1200களில் வெளிவந்த லீலாவதி அப்படிங்கிற மராத்தி நூலில் தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் குளியல் செய்ததாக ஒரு புராண குறிப்பும் இருக்கிறது. இப்படியாக இந்த தீபாவளி அப்படிங்கிறது பாரம்பரியமாக தொன்று தொட்டு வந்துட்டே இருக்கு. ஆனால் அதற்காக தீபாவளி அப்படிங்கிறது நவீனத்தை கைவிட்டுருச்சா அப்படின்னு கேட்டால் அது சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வருடமும் தீபாவளி பழமைக்கு பழமையாக நின்று அதோடு சேர்ந்து புதுமையும் தன்னோடு கைகொண்டு அழைத்து செல்கிறது அப்படிங்கிறதான் நிதர்சனம். இன்னைக்கு பாரம்பரியமாக தீபாவளியில் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் குளியல் வைத்து புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடித்து தீபாவளியை கொண்டாடுவது ஒரு வித ரகம். அதே நேரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்களை போன்ற இந்த ஜென்சி தலைமுறையினர் உண்மையிலேயே அதிகாலையில் எந்திரிக்கிறீங்களா, எண்ணெய் குளியல் வைக்கிறீங்களா, அதுக்கப்புறம் புத்தாடைகள் அணிந்து பட்டாசுகள்லாம் வெடித்து கொண்டாடுகிறீர்களா அப்படின்னு கேட்டால் அதற்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும்.